வணக்கம். இந்த கம்பெனியில் நிறைய வண்டிக்கு செட்டு மாட்டியிருக்கோம். அதில் இந்த வண்டிக்கு இன்றைக்கி செட்டு மாட்டம் வந்திருக்கோம். ப்ளஸ்ஸு லைட்டிங் ஒர்க்கும் பார்த்துட்ருக்கோம். நம்மளுடைய எல்லாமே மேக்ஸிமம் பேண்ட் பாஸ் சப்வூஃபர் தான். ஏற்கனவே செஞ்ச வண்டியோட ஒரு வீடியோ பார்த்துருவோம். இந்த ஆம்ப்ளிஃபையரு தெரிஞ்சு ஒரு 2 to 3 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா ஆம்ப்ளிஃபையரும் வெய்கோ ஜாக், மேக்ஸிமம் எல்லாமே வெய்கோ ஜாக்கோட தான் இருக்கும். ஈஸியாக அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்க மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம். பேண்ட் பாஸ் சப்வூஃபர் நம்மளுடைய எப்பயுமே பேண்ட் பாஸ் சப்வூஃபர். ஆஃப் ரவுண்ட் சப்பை நம்ம வாங்கி பேண்ட் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். பார்க்குறேன் வரேன் ஒரு நிமிஷம். அடுத்தது இந்த வண்டியில் ஞாபகம் இருக்கா இல்லைன்னு தெரியல எனக்கு. இதுவும் நம்ம போட்டது தான். இது பேண்ட் பாஸ் சப்வூஃபர் தான் போட்டிருக்கோம். இந்த செட்டு போட்டு 5 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். 5 இயர்ஸ்க்கு மேலே இருந்தாலும் கீழே இல்லை. ஏன்னா இந்த பேனல் ஃபஸ்ட்டு லாக்டவுனுக்கு முன்னாடி ரெடி பண்ணேன். ஏன்னா இது ஏன் லாக்டவுனுக்கு முன்னாடின்னு சொல்கிறேன்னா, இந்த பேனல் நான் ஃபஸ்ட்டு ஆர்டர் கொடுக்கல. லாக்டவுனுக்கு முன்னாடி நம்ம இப்போ பிஸ்மியில் கான்டாக்ட் இருக்கிற மாதிரி அப்போது பிஸ்மி கான்டாக்ட் இல்லை. வேற ஒருத்தர் மூலமாக பேனல் வாங்கி கொடுத்தாங்க. அப்போ தெரியாது பிஸ்மின்னு. அதுக்கப்புறம் தான் நம்ம பிஸ்மி ஆடியோ மூலமாக வாங்கினாங்கன்னு எனக்கு ஞாபகம் வருது. கோயம்புத்தூர்காரர் மூலமாக இந்த பேனல் வாங்கி ரெடி பண்ணி போட்டோம். பேண்ட் பாஸ் சப்வூஃபர் 10 இன்ச்சு. நம்மளுடைய எப்பவுமே ரெகுலர் பேண்ட் பாஸ் சப்வூஃபர் தான். இந்த வண்டியில் ஞாபகம் இல்லை. இந்த வண்டியில் நம்ம ஆம்ப்ளிஃபையர் கிடையாது. இந்த வண்டியில் ஞாபகம் இல்லை. இதில் நம்மளுடைய ஆம்ப்ளிஃபையர் தான். இதுவும் பேண்ட் பாஸ் சப்வூஃபர்.
இதுவும் 15 பேண்ட் பாஸ் சப்வூஃபர் ஆம்ப்ளிஃபையர். இது ரெடி பண்ணி 1 இயர் இருக்கும். Welcome to Fancon Bluetooth mode. நம்ம அக்ராலிக் பேனல் ஃபுல் லைட்டிங் பேனல் ரெடி பண்ணதுக்கப்புறம் ரெடி பண்ண ஆம்ப்ளிஃபையர். இது 1.5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை டோரில் ஸ்பீக்கர், ஃப்ரண்ட்டு நம்ம ரெகுலராக மாட்டக்கூடிய ஸ்பீக்கர், பேக்கில் சரவுண்ட் ஸ்பீக்கர் மாட்டி கொடுத்துருந்தோம். இந்த பென்ட்ரைவ் இப்போ கையில் இல்லை, நல்லா டெஸ்டிங். Welcome to Fancon Bluetooth mode. அடுத்தது இந்த வண்டியில் ஞாபகம் இல்லை. கண்டிப்பாக இதுவும் நம்ம ஆம்ப்ளிஃபையர் தான். ஏன்னா இதுலேயும் இந்த வண்டியும் அந்த வண்டிக்கும் ஒரே டைமில் ஃபிட் பண்ணி கொடுத்துருந்தோம். இல்லை சாரி, அதுக்கு முன்னாடி ஃபிட் பண்ணியிருக்கோம். இதில் யூஎஸ்பி போர்டு கம்ப்ளைண்ட், இன்னும் சர்வீஸ் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி மாட்டி கொடுத்துருக்கோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளை மாட்டின செட்டு இல்லை, வேறு பக்கம் மாட்டின செட்டு. 2 ஆம்ப்ளிஃபையர் வச்சுருக்காங்க. நம்ம எப்பயுமே இன்பில்ட்டாக பேஸ் சிப்புக்குள்ளே போடுவோம். இவங்க ஆம்ப்ளிஃபையரை தனியாக, சப் ஆம்ப்ளிஃபையர் தனியாக போட்டிருக்காங்க. சாரி, இது நம்மளுடைய செட்டு இல்லை. அடுத்தது அங்கே அந்த லாரிக்கும் நம்மளுடைய செட்டு தான், அதுவும் பார்க்கணும். அதையும் பார்த்துருவோம். டோர் இது நம்மள ஆம்ப்ளிஃபையர். இது பேண்ட் பாஸ் சப்வூஃபர் தான். இது பேண்ட் பாஸ் சப்வூஃபர் தான். இது 10 இன்ச்சு பேண்ட் பாஸு, எப்போவுமே நம்மளுடைய ஃபேவரட். ஓகே, அடுத்தது மேக்ஸிமம் எல்லா வண்டிக்கும் நம்ம 4.1 தான் வச்சு கொடுத்துருக்கோம். 2.1 இது இல்லை. 15 சப்வூஃபர் பாசிபிள் உள்ள வண்டிக்கு, எல்லா வண்டிகளுக்கும் நம்ம 15 சப்வூஃபர் தான் வச்சுருக்கோம். இந்த வண்டியில் நம்மளுடைய ஆம்ப்ளிஃபையர் இல்லை. டிரைவர் தூங்கிட்டு இருக்காரு. இந்த வண்டியில் ஞாபகம் இல்லை. இந்த வண்டியில் நம்மளுடைய ஆம்ப்ளிஃபையர் இல்லை. நம்மளோட ஆம்ப்ளிஃபையர் பாக்ஸு டைப்பே வேறு ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த வண்டியில் தெரியலை, நம்மளுடைய ஆம்ப்ளிஃபையர் இல்லை. ஏன்னா நம்ம இந்த டைப்பில் எனக்கும் செய்ய மாட்டோம். இது நம்ம ஆம்ப்ளிஃபையர் கிடையாது. அடுத்தது இந்த வண்டியில் இந்த வண்டியில் நம்மளோட ஆம்ப்ளிஃபையர் தான்.
இந்த வண்டியும் இன்னொரு வண்டியும் சொல்லியிருந்தாங்க, அந்த வண்டியும் ஒரே டைமில் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துடணும். Welcome to FanCon. Bluetooth mode. லாஸ்ட்டாக 2 வண்டி ஒன்றா ஃபிட் பண்ணி கொடுத்தோன்னு சொன்னிருந்தோம்ல, அந்த வண்டி. இது பேண்ட் பாஸு 10 சப்வூஃபர். பேண்ட் பாஸ் சப்வூஃபர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது லாரி வெளியே போயிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது வண்டிக்கு பார்த்துட்ருக்கோம். புது வண்டியோட ஃபிட்டிங் நடந்துகிட்ருக்கு. லைட்டிங் ஒர்க்கான செக்கிங் வேலை நடந்துட்டுருக்கு. இந்த வண்டி ஒரு சர்வீஸ் பார்த்தோம். டோர் ஸ்பீக்கர் கம்ப்ளைண்ட்டு சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸ்பீக்கர் கம்ப்ளைண்ட் இருந்தது, இஎஸ்பி போர்டு கம்ப்ளைண்ட் இருந்தது. இந்த ஆம்ப்ளிஃபையரை நம்ம ஃபிட் பண்ணி ஒரு 4 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு சொன்னாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. அதே மாதிரி பேண்ட் பாஸ் சப்வூஃபர். இது அப்போ ப்ளைவுட் வளைச்ச மாதிரி கிடச்சிருது ஆரம்ப காலத்தில். இப்போ நம்ம பியூர் அந்த ஜேபிஎல் டைப்பில் வர பாக்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது அப்போ ப்ளைவுட்டு, அப்போயும் பேண்ட் பாஸ் தான் பண்ணி கொடுத்தோம். அந்த பாக்ஸையும் பிரித்து ரீஒர்க் பண்ணி பேண்ட் பாஸ் பண்ணி கொடுத்தோம். அடுத்தது இந்த வண்டியும் வேலை முடிஞ்சிருது. இது பேண்ட் பாஸ் சப்வூஃபர் பிவிசி பைப்பில் வாங்கி பண்ணி கொடுத்துருந்தோம். இதுவும் ஒரு 5 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இந்த டியூப் பாக்ஸு மார்க்கெட்டில் பெருசாக இன்பில்ட் பேஸ் டியூப் பாம்பாக தான் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் செஞ்சு கொடுத்துருந்தோம். அப்போது பேண்ட் பாஸ் டைப்பு தான். அப்போ கிடைக்காதப்போ நம்ம இந்த பிவிசி ஃபுல் லென்த் 8 சப்வூஃபர், இது 10 கேசிங் பைப்பு வாங்கி அதை ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருந்தோம். இப்போவும் பேண்ட் பாஸ் தான், எப்பவும் பேண்ட் பாஸ் தான். இது அதான் 4-5 வருஷத்துக்கு முன்னாடினா அக்ராலிக் பேனல் பெருசாக மார்க்கெட்டில் வராது இருக்கக்குள்ளே நம்ம அப்போ மெட்டல் கேபினெட்டில் போட்டோம். லெஃப்ட் ரைட் கேபினெட்டில் இந்த எக்ஸ்ட்ரா சப் கண்ட்ரோல் இது பண்ணி வச்சுருந்தோம். இதில் ஒரு ஸ்பீக்கர் கம்ப்ளைண்ட்டு, அந்த சேஞ்ச் ஒர்க்காக மாற்றிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டெஸ்டிங் வீடியோ முடிஞ்சிச்சு. இல்லை வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் அடுத்த வண்டிக்கு ஒரு யூஎஸ்பி போர்டு கம்ப்ளைண்ட்டு செக் பண்ணி பார்க்கணும், வண்டி எங்கே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெஸ்டிங் முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்.